இந்த நிலையில் நேற்று இரவு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு பாகிஸ்தான் பல்வேறு இடங்களில் குறிவைத்து, அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லையில் மொத்தம் 50 ட்ரோன்களை ஏவி தாக்குதலுக்கு முயன்றது. அந்த 50 ட்ரோன்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உதம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோட்டா மற்றும் பஞ்சாபினுடைய பட்டான்கோட் ஆகிய இடங்களில் மொத்தம் 50 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயன்றதாகவும் அது அனைத்தும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நடவடிக்கையில் L-70 ரக துப்பாக்கிகள் மற்றும் ZU 23 mm மற்றும் சிக்கிலிக்கா உள்ளிட்ட முறைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் என்றும் அங்கிருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை என்பது வான்வெளியாக வரக்கூடிய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய திறன் இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதை பறைசாற்றும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. அது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு நாம் பார்த்தோம், மொத்தம் 8 இடங்களில் பாகிஸ்தான் ஜம்முவில் மட்டும் 8 இடங்களில் தாக்குதல் நடத்த முயன்றதாக நாம் பார்த்தோம். ஆனால் மொத்தம் நேற்று ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் என மொத்தம் 50, அதாவது பல்வேறு இடங்களில் 50 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. அந்த முயற்சிகள் அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஒரு ட்ரோன்கள் கூட பாகிஸ்தான் நினைத்தபடி செயல்படவில்லை. அதனை அனைத்துமே முற்றிலுமாக இந்தியா ராணுவம் சார்பில் தகர்த்து எறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தற்கொலை ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தானை தற்பொழுது இந்திய ராணுவம் அலற விடுவதாக கூறப்படுகிறது. கராச்சி, லாகூரை குறிவைத்து 25 ட்ரோன்களை கொண்டு இந்திய ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் குறிவைத்து இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது.